Hello friends, welcome to Adiyaman team. இந்த வீடியோவில் borrowed features of Indian constitution from other countries. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மற்ற நாடுகளில் இருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூகே, இங்கிலாந்துக்கிட்டேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் borrow பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினல் ஹெட், பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும், குடியரசுத் தலைவர் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத யூகே கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம borrow பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் பிரைம் மினிஸ்டர், அடுத்து பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்லிமெண்ட்னா நமக்கு தெரியும். ஸோ அதில் ரெண்டு அவைகள் இருக்குது. ஸோ பைகேமரல் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெண்டு அவைகள் இருக்கிறதுனால அதை சொல்லுவோம். ஸோ லோக்சபா ஒன்று, ராஜ்யசபா ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ் லோக்சபா அப்படிங்கிறது லோயர் ஹவுஸ், இட்ஸ் பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த எல்லா அமைப்புகளும் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுதாங்க ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் இந்த பார்லிமெண்ட் கீழே வந்துடுவார். ஸோ பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட் ஆஃப் கவர்னர் டைப் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பைகேமரல் பார்லிமெண்ட் அண்ட் லோயர் ஹவுஸ் மோர் பவர்ஃபுல், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஸ்பீக்கர் இன் லோக்சபா. ஸோ லோக்சபாவில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து கேபினெட் சிஸ்டம் ஆஃப் மினிஸ்டர். ஸோ பார்லிமெண்ட்டில், லோக்சபாவில் இங்கே கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்துடுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே, இந்த ஃபார்மேட் எல்லாமே, நம்மளுடைய பாராளுமன்ற அமைப்பு முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா யூகே அப்படிங்கிறத தான் தழுவி இருக்குது சரிங்களா. ஸோ யூகே கிட்ட இருந்து தான் நம்ம எல்லா ஃபீச்சர்ஸுமே borrow பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் மெயினாக இருக்கக்கூடியது எல்லாமே அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பிரசிடென்ட்லேருந்து எல்லாமே யூகே கிட்டேருந்து வந்திருக்கு. அடுத்து யூஎஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். யூஎஸ்ஏ கிட்டேருந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஓடது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்ககிட்ட இருந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம், ஸோ எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாக நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பிரசிடெண்ட் அப்படிங்கிறது யூகேலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஎஸ்ஏ கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அவர் ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் இருக்கார். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு சிட்டிசனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் யூஎஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டன்ஸ், ஜுடிஷியரி அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ, ப்ரியாம்பிள். ஸோ முகப்புரை அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு முகப்புரை அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம யூஎஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்கோம். அடுத்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் பற்றி பேசும்போது, ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் வந்துடுது. ஸோ யூகேல பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவர், பிரசிடென்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல். ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அப்புறம் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து யுஎஸ்எஸ்ஆர். ஸோ ரஷ்யா, அவங்ககிட்ட இருந்து என்னென்ன கான்ஸ்டியூஷன் borrow பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏ சரிங்களா. ஸோ டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சரிங்களா, யுஎஸ்எஸ்ஆர். 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நம்மளுடைய நாட்டில் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரஷ்யா கிட்ட இருந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது கனடா. ஸோ கனடா கிட்ட இருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். சென்டர் ஒரு ஸ்ட்ராங்காகவும் அதுக்கு கீழே ஸ்டேட் எல்லாமே இருக்கக்கூடியது. ஸோ இவங்களுக்கு அதிகாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ ரெசிடியூரி பவர்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கிட்ட இருக்குது சரிங்களா. ஸோ எல்லா ஒரு சட்டம் அப்படிங்கிறது எல்லாமே சென்டர் தான் கொண்டு வரும். ஸோ ஸ்கீம் ஆஃப் ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிளேசிங் ரெசிடியூரி பவர்ஸ் வித் த சென்டர். ஸோ இது கனடா கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ சி ஃபார் சென்டர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் சென்டர் ஹேஸ் தி ஹை பவர். அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்னென்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இடையே உள்ள லிஸ்ட் சரிங்களா. ஸோ ரெண்டுக்கும் பொதுவான லிஸ்ட், அவங்க என்னென்ன அதிகாரங்கள் யாராருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறது தான் கன்கரண்ட் லிஸ்ட். அடுத்து லாங்குவேஜ் ஆஃப் தி ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அது யூஎஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம் இல்லையா. பட் அதனுடைய லாங்குவேஜ் எங்கேருந்து, லாங்குவேஜ் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து அந்த லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க சரிங்களா. ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது யூஎஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பட் அந்த லாங்குவேஜ் ஆஸ்திரேலியா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ப்ரொவிஷன் ரிகார்டிங் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். ஸோ இந்த
ட்ரேட் பற்றின எல்லா தகவல்களும் வந்து ஆஸ்திரேலியாவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது வந்து நம்ம அயர்லாந்து கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். அயர்லாந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கிட்ட இருந்து அந்த ஸ்பீச்சஸை வந்து பரோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி ராஜ்யசபா பை பிரசிடென்ட். ஸோ இது எல்லாமே வந்து அயர்லாந்தோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பரோ பண்ணியிருக்கோம். ஸோ டிபிஎஸ்பி அண்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அயர்லாந்தோட கான்ஸ்டியூஷன்லேருந்து பரோ பண்ணியிருக்கிற சில முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இருக்குது. ஸோ ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பரோ பண்ணியிருக்கோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஃபங்க்ஷன், த லா விச் த சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜப்பான் கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ஜெர்மனி கிட்டேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெர்மனியில் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் இஎம். ஸோ இது ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ஃபார் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எமர்ஜென்சி பீரியடில் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எங்கேருந்து பரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கிட்டேருந்து பரோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சில முக்கியமான பரோடு ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதே போல் இன்னும் சில நாடுகளில் இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ். சரிங்களா? ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னும் சில பாலிட்டி சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.